மனுஷன் வந்து லவ்லாம் வேஸ்ட். இதுதான் உறைந்தது அடுத்த நிமிடமோ நகர மறுக்குது மாறில் உன்னை சாய்த்து உறங்க வைப்பதா. அடுத்தது அக்கா, அவளை அக்கான்னு சொல்லுவோம், தம்பி அண்ணன் தான் சொல்லுவோம். அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் இப்போ மறக்கவே முடியாது. மனுஷன் வந்து லவ்லாம் வேஸ்ட். இதுதான் அழுகாதே மகனே என்னாயுள் உணவே இமை போல உனை காக்க நான் தேகிறேன் ஜீவனே. பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்த வளர்ப்பு நாய் இறந்ததும் இந்த குடும்பமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த காலத்துல இப்படியுமா மனுஷங்க இருக்காங்க? இப்படிப்பட்டவங்களெல்லாம் பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். மனுஷங்க இறந்தா என்ன பண்ணுவாங்களோ அதையேதான் இந்த செல்ல வளர்ப்பு நாய்க்கும் பண்ணிருக்காங்க. எங்களை விட்டு போயிட்டேயமான்னு கதறி அழறாங்க. இந்த காட்சிகள் கண் கலங்க வச்சிருக்கு. மனுஷங்க மேலேயே இப்போ பல பேரு அன்பா இருக்கிறது இல்ல. ஆனா செல்லமா வளர்த்த நாய் மேல இந்த குடும்பமே அவ்வளவு பாசம் வச்சிருக்கு. இவங்க வீட்டுல பிரௌனி அப்படின்ற ஒரு 7 வயசு பெண் டாபர்மேன் நாயை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா சடனா உடம்பு முடியாம போயிருக்கு. இதுல அந்த நாய் இறந்து போயிடுச்சு. இதுல அந்த குடும்பமே நொறுங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷங்களுக்கு பண்ற மாதிரியே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நாயை ஐஸ் பாக்ஸ்ல வச்சு குடும்ப உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்ததும் பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய வீட்டு தோட்டத்திலேயே நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. தஞ்சை ரவுமா நகரை சேர்ந்தவங்க பெர்னாண்டோ பிச்சையம்மாள் தம்பதி. இவங்க ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள். இவங்க தான் பிரௌனி அப்படின்ற நாயை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. கிறிஸ்தவ முறைப்படி அவங்களுடைய வீட்டு தோட்டத்திலேயே நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. பிரார்த்தனை செய்யும் போது கதறி அழுதிருக்காங்க. அந்த நாய் மேல அந்த குடும்பமே எவ்வளவு அன்பா இருந்திருக்காங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. இந்த வீடியோ பலரையும் நெகிழ வச்சிருக்கு. மனுஷன் வந்து லவ்லாம் வேஸ்ட்.